குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி புதுச்சேரியில் பத்மமகான் விருதுகள் நிகழ்ச்சி நடத்தவுள்ளது. புதுச்சேரி 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்மமகான் விருதுகள் நிகழ்ச்சி நடத்தவுள்ளது. இந்த நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மாஸ்ரீ விருதுகள் பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்து எளிய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷன் நிலவுகளான பத்மஸ்ரீ விருது பெற்றவர்களின் அன்புடன் அழைத்துள்ளனர். இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளனர். இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தி உள்ளது. பத்மமகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சார மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது. குறிப்பாக புதுச்சேரி இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம், கலை மற்றும் வரலாற்று ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும். மேலும் பல்வேறு துறைகளில் இருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்து அவர்கள் பரிசுத்தமான முன்மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றது. புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் ஃபவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிக முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர். இந்த நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார காலண்டரின் முக்கிய தருணமாக அமைவதுடன் அதை தலைமை பொறுப்பாளர்கள், சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினர் ஊக்குவித்து புதுச்சேரி கலை, கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும்.